ஹாய் ஆல், வெல்கம் டு தர்ஷா ஹென்னா வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட ஃப்ரீ கிளாஸோட சிலபஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரீ கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்க்கலாம். பென்னு, பென்சில், இரேசர், ஸ்கேலு, அன்ரூல்டு நோட்டு. இந்த நோட் எதுக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு நோட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பென்சிலில் போட்டு நம்ம அந்த ஷேப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பென்சிலில் நோட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கோனில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்காக நோட்டு தேவைப்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா A4 ஷீட்டு. A4 ஷீட் நம்ம நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கப்புறம் தான் A4 ஷீட் யூஸ் பண்ணுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நோட்டில் நல்லா அந்த ஷேப்பை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் A4 ஷீட்டில் போடுங்க. A4 ஷீட்டுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறையா தேவைப்படும். A4 ஷீட்டுமே A4 ஷீட்லேயுமே இப்போ நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே நம்ம என்ன கிளாஸோ அதை அப்படியே போட்டுற மாட்டோம். இப்போ ஒரு லைன் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அந்த லைனை அட்லீஸ்ட் ஒரு 1/2 பேஜ் to 1 பேஜ் வரைக்கும் நீங்கள் லைன் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் லைன் நீட்டாக வரும். A4 ஷீட்டு. அப்புறம் கோன் வேணும். கோன் நமக்கு மார்க்கெட்டில் சிங்கோன் அவைலபிளாக இருக்குது. அது ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கோனில் பார்த்திங்கன்னா சிங்கோன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் நோட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஷீட்டில் ஃபுல் கிளாஸுமே கவர் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்ஸை இப்போ ஒரு 40 கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 20-25 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் நமக்கு கோன் ஹேண்ட்லிங் நல்லா கொஞ்சம் ஈஸியாகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரெக்கார்ட் நோட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். சைட் பை சைடாக ரெக்கார்ட் நோட்டையும் நம்ம கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சிலபஸ். ஓகேவா? சிலபஸில் இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்ப்போம்னா நம்மளோட கிளாஸில் நம்ம எப்படி சிலபஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரடக்ஷனில் பார்ப்போம். நம்மளோட கிளாஸில் ஒரு முக்கியமான ஆஃபர் ஒன்று இருக்குது. அது என்ன ஆஃபர்ங்கிறத நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோன் ஹேண்ட்லிங்கில் கோனை நம்ம எப்படி பிடிச்சி போட்டால் கரெக்டாக வரும், எந்த மாதிரி கோனை ஹேண்டில் பண்ணணும், விட்டு வராமல் நீட்டாக வரணுன்னா கோனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது கோன் ஹேண்ட்லிங்கில் சொல்லுவோம். அடுத்து பேசிக் லைன் ப்ராக்டிஸு. அதுக்கப்புறம் பேசிக் எலமெண்ட்ஸ், அதாவது லைனு, டபுள் லைனு, திக் லைனு, டாட்ஸு, ஹம்ஸு, இது எல்லாமே பேசிக் எலமெண்ட்ஸில் வரும். அது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வைன்ஸ்லேயே பேசிக் வைன்ஸ் பார்ப்போம். தென் வைன்ஸே லீஃப் மாதிரி போடுவோம்ல, அட்வான்ஸ் லெவல்லையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் பார்ப்போம். ஃப்ளவர்ஸில் பேசிக்கும் பிரைடல் ரெண்டுமே கவர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஃபில்லர் எலமெண்ட்ஸு. ஓகேங்களா? ஃபில்லர் எலமெண்ட்ஸும் பேசிக் பிரைடல் ரெண்டுமே பார்ப்போம். அடுத்து பார்டர் ஃபில்லிங்ஸு, அதுலேயுமே பேசிக் பிரைடல் ரெண்டுமே பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்கு. ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஷேடிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர்லாம் ஷேடு யூஸ் பண்ணுவோம்ல, அது எந்த மாதிரிலாம் ஷேட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸோ இல்லை ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் எப்படி ஷேட் பண்ணி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெல்ட் ஃபார்மேஷன் பண்ணுவோம். பேசிக் பெல்ட் பார்டர் பேசிக்கும் பண்ணுவோம், ப்ரைடலும் எப்படின்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு கிரிட்ஸில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் கிரிட்டு, டபுள் கிரிட்டு, ட்ரிபிள் கிரிட்டு. அதாவது சிங்கிள் லைனு, டபுள் லைனு, ட்ரிபிள் லைனுன்னு சொல்லிட்டு 3 டைப் இருக்குது கிரிட்ஸில். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் மேங்கோ டிசைன். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் மேங்கோ டிசைன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் மேங்கோ டிசைன் பார்ப்போம். அதுக்கப்புறம் பேசிக் மெஹந்தி ஷேப்ஸ், அதாவது இந்த மேங்கோ ஷேப்ஸ் இல்லாமல் வேறு மாதிரி ஷேப்ஸ் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த M டைப் அந்த மாதிரிலாம் இருக்கும். கர்வியாக அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் இருக்கும். அதை மேக்ஸிமம் நம்ம அரபிக் டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். மேங்கோ டிசைன் இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட்ஸாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பேசிக் மெஹந்தி ஷேப்ஸே எப்படி ஃபில்லிங்ஸ் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பிரைடல் ஹென்னா பேச்சஸ், அதாவது அந்த நம்ம அரபிக் டிசைன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அரபிக் டிசைனே பிரைடல் லெவலில்
ஒரு நம்ம ஒரு நம்மளோட ஹேண்டில் ஒரு சென்டர்லேயோ இல்லை ஒரு எல்போ டிசைனோட எல்போவில் லாஸ்ட்டாக கூட அந்த மாதிரி ஒரு பேட்ச் மாதிரி கூட போட்டுக்கலாம். அது வந்து ப்ரைடல் டிசைன். ஓகேங்களா, ப்ரைடல் ஹென்னா பேச்சஸ்ங்கிறது அது. நெக்ஸ்ட்டு வந்து 16th கிளாஸ் என்னென்னா நெகட்டிவ் இல்லாட்டி ரிவர்ஸ் மெகந்தின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் ஃபில்லிங் ரிவர்ஸ் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க. அதுலேயே வந்து கட் ஒர்க் இருக்கும். அது வந்து நான் அடுத்து கீழே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, நெகட்டிவ் ரிவர்ஸ் மெஹந்திலே வந்துட்டு இன்னொரு டைப், அதாவது அட்வான்ஸ் லெவல் இருக்குது. பேசிக்கும் கவர் பண்ணிடுவோம், அட்வான்ஸ் லெவலும் கவர் பண்ணிடுவோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் லோட்டஸ். ஓகேங்களா, அடுத்து டைப்ஸ் ஆஃப் லோட்டஸ்ஸு. அதுக்கப்புறம் பீகாக் வந்து பார்ப்போம். பேசிக் அண்டு ப்ரைடல் பீகாக் டிசைன் பார்ப்போம். அதுக்கப்புறம் பீகாக்லேயே வந்துட்டு பீகாக் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கும் ப்ரைடலும் எம்டியாக பார்ப்போம். அதுக்கப்புறம் அது எப்படி ஃபில் பண்ணுறது, டைப்ஸ் ஆஃப் பீகாக் டிசைன்ஸ், அதை ஃபில் பண்ணியும் பார்ப்போம். அதுக்கப்புறம் மண்டலா டிசைன்ஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம். எல்லாமே இந்த ரவுண்டாக போடுவோம்ல, அது வந்து மண்டலா டிசைன்ஸு. வெறும் ரவுண்டு மட்டும் வச்சு ஃபில் பண்ணுறது. அதுலேயே வந்து கட் ஒர்க் டைப் இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜும்காஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பேரட்டு, டக்கு. அதுக்கடுத்த கிளாஸ் வந்து எலிஃபண்ட், வந்து பேசிக் அண்ட் ப்ரைடல் லெவல் பேசிக் அண்ட் எலிஃபண்ட்டு. அதுக்கப்புறம் ஃபிங்கர் டிசைன்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் பஞ்சஸ். ஓகேங்களா, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் தோல் ட்ரம்ஸ் இருக்குல்ல அது. அதுக்கப்புறம் கலசம், இப்படி டைப்ஸ் ஆஃப் கலசம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஷெனாய். அதுக்கப்புறம் வெட்டிங் நாட்ஸ் பார்ப்போம். வெட்டிங் நாட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் காம்பினேஷன் பண்ணி, அதாவது ட்ரம்ஸு, தோல், கலசம், இது 3 காம்பினேஷன் பண்ணி ஒரு கிளாஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஷெனாய், தோல், வெட்டிங் நாட், இது 3ஐயும் வந்து காம்பினேஷன் பண்ணி ஒரு கிளாஸாகவும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் டிசைனு, அதாவது எல்போ பேட்ச் டிசைன்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் அப் டிசைன் எல்போவில் வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பேபி ஷவர் எலிமெண்ட்ஸு, வெட்டிங் எலிமெண்ட்ஸு, ப்ரைடு க்ரூமோட சைடு ஃபேஸ் வியூ. அதுக்கப்புறம் வந்து 3/4 ப்ரைடு க்ரூம் ஃபேஸ் வியூ, ராஜாராணி வியூ. அதுக்கப்புறம் லார்ட் கணேஷா வியூ பார்ப்போம். அவரோட லார்ட் கணேஷா ஃபேஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்ஃப் மெஹந்தி, அதுக்கப்புறம் வார்லி டிசைன் பார்ப்போம். அப்புறம் அரபிக் டிசைன் வந்து ஃபுல் அரபிக் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஹென்னா பேச்சஸ்ன்னு பார்த்துருப்போம்ல, மேங்கோ டிசைன் தான் வந்து மேக்ஸிமம் அரபிக் டிசைன்ஸில் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். ப்ரைடல் லெவல் ஹென்னா பேச்சஸ் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸஸ்லேயே வந்து அரபிக் டிசைன்ஸில் நிறைய டிசைன் பார்த்துருப்போம். அதை வந்து ஃபுல்லாக அரபிக் டிசைன், ஒரு அரபிக் டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து 41 கிளாஸஸில் பார்ப்போம். 42ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹேண்டு, அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணி எப்படி ஒரு மெஹந்தி போடுறது, அதுக்கப்புறம் லெக்குக்கு எப்படி வந்து மெஹந்தி போடுறது, அதாவது ஃபுல் ஹேண்டுக்கும் லெக்குக்கும் எப்படி வந்து மெஹந்தி ஃபார்மேஷன் பண்ணுறதுங்கிறது தியரி பார்ப்போம். ஃபைனல் கிளாஸாக மிக்ஸாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா, இதோட நமக்கு வந்து பேசிக் அட்வான்ஸ் லெவல் வந்து முடிஞ்சுது. ஓகேங்களா, இப்போது நம்மளோட ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு வந்து ஒரு ஆஃபர் கொடுக்கலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். என்ன ஆஃபர்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட இந்த 40 கிளாஸஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மிக்ஸாலஜி வந்து கடைசி கிளாஸாக வரும். நீங்கள் மிக்ஸாலஜி வேணும் அப்படின்னா மிக்ஸாலஜி நான் எடுப்பேன், இல்லை மிக்ஸாலஜி வேணான்னாலும் மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து விட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த டிசைன்ஸ்லாம் மட்டும் லேர்ன் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம இந்த கிளாஸ் வரைக்கும் வந்து நமக்கு வந்து கிளாஸ் வந்து ஃபுல் ஃப்ரீ தான். இதோட ஆஃபராக வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தா, கிளாஸோட ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட் கிளாஸ், மிக்ஸாலஜி ப்ளஸ் அட்வான்ஸ்லேயே வந்து மோஸ்ட் அட்வான்ஸாக நான் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, ப்ரைடு வந்து பல்லக்கில் இருக்கிறது, குரூம் வந்து ஹார்ஸில் வர்றது, ப்ளஸ் வந்து ப்ரைடு குரூமும் மாலை மாற்றிக்கிற மாதிரி ஒரு பிக்கு, ப்ளஸ் வந்துட்டு எலிஃபண்ட் வந்து அம்பர்லாவோட இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து 3D செக்குடு பேட்டர்னும் கிரிட்ஸ் பேட்டர்னும். இதுக்கப்புறம் பீகாக் பார்த்திங்கன்னா மஹால், அந்த மேலே வந்து உட்காந்துருக்கோம் பார்த்திங்களா, ஒரு ஆர்ச் ஷேப்பில் இருக்கிற ஒரு அந்த மஹாலில் வந்து உட்காந்துருக்கிற மாதிரியும், ப்ளஸ் அதுலேயும் வந்து எலிஃபெண்ட்டும் வந்துட்டு மிங்கிள் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா, அடுத்து வந்து
பெல்ட்டு, ப்ரைடல் பெல்ட்டு 3D லெவலில் ப்ரைடல் பெல்ட்ஸ் வந்துட்டு சொல்லித்தருவேன். இது வந்து நான் மோஸ்ட் அட்வான்ஸ் லெவலாக வந்து நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் போர்ட்ரேட் கிளாஸு. போர்ட்ரேட் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் ஃபிகர், ஒரு மேல் ஃபிகர், கப்புள் ஃபிகர், இது மூணும் சேர்ந்து போர்ட்ரேட் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸோட ஃபீஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 43 கிளாஸஸ், அதாவது மிக்ஸாலஜி இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு 43 கிளாஸஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபீஸ் இல்லை, 0 ஃபீஸ். ஓகேங்களா. அந்த 43ல் மிக்ஸாலஜி உங்களுக்கு ஆட் பண்ணி சொல்லித்தரணும் அப்படின்னா 100 ருபீஸ் பே பண்ணால் போதும். அதுக்கு மேலே ரூபா இல்லை. ஓகேங்களா. 100 ருபீஸ் பே பண்ணணும். ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டு பேட்சுக்கான ஆஃபர் என்னென்னா, போர்ட்ரேட் கிளாஸை வந்து உங்களுக்கு 100 ருபீஸ்க்கு வந்து நான் தரப்போகிறேன். ஓகேங்களா. அப்போது நமக்கு வந்து கிளாஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து 44 கிளாஸஸ் இருக்குது. ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிளாஸஸ் இருக்குது. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் 50க்கு மேலே 55 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 200 ருபீஸில் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்சுக்கு நான் வந்து அலாட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. என்னால் எவ்வளோ சிலபஸில் வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நான் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட்டு 200 ருபீஸில் வந்து ப்ரைஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போர்ட்ரேட் வேணும் அப்படின்னா கற்றுக்கலாம், இல்லை வேண்டாம்னாலும் உங்கள் இஷ்டம். ஓகேங்களா. வேண்டாம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இருக்க கிளாஸ்க்கு 100 ருபீஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் மிக்ஸாலஜிக்காக தான் அந்த 100 ருபீஸ்ங்கிறது. ஓகேங்களா. மிக்ஸாலஜி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதுவும் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். அந்த குரூப் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸை வந்து அந்த சேனலில் வந்து நான் கிளியர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இன்னும் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது வந்து புரியுதா என்னங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக்ஸ் போடுங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது மெஹந்தி கற்றுக்கிறதுக்காக. ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. மற்றது எல்லாமே குரூப்பில் சொல்கிறேன். உங்களுக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் குரூப்பில் சொல்கிறேன்.